வெல்கம் டு கடைக்குட்டி விலாக்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போகிறோம் இல்லை எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி கோயில். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணுவாயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அணைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கும் மருதுமலைக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மருதுமலை அமைஞ்சிருக்க அதே மலையில் தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு இது வரையும் போனதில்லை. மலை கோயில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோயிலும் நம்மளோட லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு வர வழியும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோயிலோட மலையும் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே காடு தான். ஸோ காட்டுக்குள்ளே இருந்து ஏறி போகிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி. ஸோ மற்ற கோயிலில் ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹீல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மீடியம் தான். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை. ஆனால் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸு மட்டும் இருக்குது. சைடில் ஒன்றுமே இல்லை. ஸோ வேறு மாதிரி ஒரு பீதியிலே போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேறு மாதிரி இருக்குது. ஸோ காலையில் டைம்ன்றதுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி முகூர்த்த நாள் போல் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன மேரேஜும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஹீல்ஸ் ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ மலைக்கோயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே, ஸோ மலைக்கோயிலுக்கு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ மேலே போய் ஒரு அமைதியான சூழலாக இருக்குங்க. ஸோ அங்கே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக்கும் இருக்காது. ஸோ இந்த ஒரு 8-9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஏன்டா வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த காலையில் டைமில் வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும். மூச்சு வாங்குதில்ல, மலை ஏற முடியல. ஸோ ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கணும். நடுவில் பேசக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இப்படி இருந்து நீங்கள் மலை ஏறி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு ஏறி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் பேசிக்கிட்டே போய்ட்டுருக்கும்ல மலை எப்படி ஏறுறது. ஸோ இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, பெரிய மரமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு போர்டு வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற செவத்தில் கிறுக்க வேண்டாம், அப்புறம் அந்த மரத்துங்களில் பேர் எழுதுறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. எதுக்காக நோட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கான காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட பேரை வந்து கோயில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த காரணத்துக்காக கூட இருக்கலாம். ஸோ ரொம்பவே சைலண்ட்டான பிளேஸாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்க பேசிகிட்டு இருக்கோம். மயில் சவுண்டு கேட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குருவிங்க எல்லாமே அந்த என்னோடய சவுண்டில் தான் அது கத்திகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்டு கேட்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் அந்த சவுண்டு கேட்குமான்னு தெரியல. நல்லாயிருக்கு. ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷனில் வந்து சர்ச் பண்ணும்போது, ஸோ கோயிலோட ஓப்பனிங் டைமிங் அப்படின்னு சொல்லி 2 டைமிங் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து 6 o'clock போட்டிருந்தாங்க, இன்னொன்று வந்து 8 o'clock போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா இதோட கரெக்டான டைம் வந்து 8 o'clock தான். மற்றபடி கீழே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா சாமி கும்பிடணும் அப்படின்னா ஐயர் வந்து 8 மணிக்கு தான் வராரு. ஸோ கோயில் ஓப்பனிங் டைம் வந்து 8 o'clock தான். ஸோ மேப்பில் பார்த்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம்.
ஸோ நம்ம லாஸ்ட்டாக போன கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அங்கே ஒரு 30 படிக்கட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கே ஒரு 100 படிக்கட்டுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மலை கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் நெருங்க பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே இந்த கோயில் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த அனுமார் கோயில் வந்து அங்கே கீழே இருக்குது. ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த கோயிலோட தரிசனம் முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ படிக்கட்டு ஏறதை விட இறங்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டில் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இறங்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ நம்ம கோயிலை பார்க்க போவோமா? ஸோ ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வர சைடில் எல்லாமே ரொம்பவே அந்த இதெல்லாம் சைடெலாம் கட் பண்ணி ஸோ வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப சைடெலாம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால நிறையவே பயமாக இருக்கும். அதெல்லாமே கட் பண்ணி வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ காட்டுக்குள்ளே இருக்குன்ற அந்த ஃபீலிங் கிடைச்சாலுமே வந்து இந்த க்ளீனாக இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ என்னடா சேனலில் தனியாகவே வீடியோ போட்டுட்ருக்க, தனியாகவே வந்துட்டுருக்க, ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிளில் எங்கேயும் போகலையா, இந்த வீடியோவும் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஸோ கம்மின்னு சொல்கிறத விட லோன்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் ஸோ ஃப்ரெண்ட்ஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கடைக்குட்டீஸ் பாய்.